வணக்கம். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இன்றைக்கி அதாவது டைரக்ட் டு ஸ்பீச் டு இன்டைரக்ட் ஸ்பீச் தான் பார்க்க போகிறோம். எப்படி டைரக்ட் ஸ்பீச்சை எப்படி இன்டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்றுறதுக்கு ஒரு டேபிள் காலம் நமக்கு அவசியம் தேவைங்க. அதை நம்ம கொஞ்சம் மெமரி பண்ணிக்கணும். இது ஒரு டேபிள் இருக்குது, இன்னொரு டேபிள் இருக்குது, இதை பார்த்துக்கோங்க. டைப் ஆஃப் சென்டென்ஸு, முதல்ல என்னென்ன டைப் சென்டென்ஸ்னு நமக்கு தெரிஞ்சாதான் அங்கே என்ன வரும், அதை எப்படி மாற்றுறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகேவா? இன்றைக்கி நம்ம சும்மா டேபிள் வித்து ஒரே ஒரு சென்டென்ஸ், இல்லை டைம் இருந்தால் 2 சென்டென்ஸ் வேணாலும் பார்க்கலாம். ஏன்னா ரொம்ப லென்த்தியாக போகும் வீடியோ, அதுக்கு தான். இப்போ பாருங்களேன், டைப் ஆஃப் சென்டென்ஸில் சென்டென்ஸை 4 வகையாக பிரிக்கலாம். சென்டென்ஸை எத்தனை வகையாக பிரிக்கலாம்? 4 வகையாக பிரிக்கலாம். ஒன்று பாருங்கள், ஸ்டேட்மெண்ட். சொல்லுங்கள். ஒன்று ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்ன? சாதாரண வாக்கியம். ஐ வில் கோ டு த பீச், ஐ ப்ரஷ் த டீத் எவ்ரி டே. இந்த மாதிரி நார்மலாக இயல்பாக ஒரு சென்டென்ஸ் சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான் ஸ்டேட்மெண்ட்டு. இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸு. இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸுங்கிறது கொஸ்டின். ஓகே, ஹாவ் யூ ஃபினிஷ்ட் யுவர் ஹோம்ஒர்க், வில் யூ கோ டு த பீச். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறது, அதுவும் WH கொஸ்டின் தான் இங்கே வரும். அப்போ இன்ட்ராகேட்டிவ்ங்கிறது கொஸ்டின் வாக்கியம். அடுத்து தேர்டு ஒன் பாருங்கள், இம்பேரேட்டிவ் சென்டென்ஸு. இம்பேரேட்டிவ் சென்டென்ஸ்னால் கமாண்ட் பண்ணுறது, ஆர்டர் பண்ணுறது. நான் ரெக்யூஸ்ட் கூட எழுதலாம், நான் எழுதலை, அந்த இடத்துல ரெக்யூஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. ரெக்யூஸ்ட் பண்ணுறது, இது எல்லாமே இம்பேரேட்டிவ் சென்டென்ஸு. ஃபார் எக்ஸாம்பிள், ஓப்பன் த டோர், ப்ளீஸ் கம் ஹியர், ப்ளீஸ் ஹெல்ப் மீ. இந்த மாதிரி இம்பேரேட்டிவ் சென்டென்ஸ் சொல்கிறோம் இல்லையா, கமாண்ட், ஆர்டர் ஆர் ரெக்யூஸ்ட், இதுதான் இம்பேரேட்டிவ் சென்டென்ஸு. ஓகே, அடுத்து ஃபோர்த் ஒன் பாருங்கள், எக்ஸ்க்ளாமேட்டரி சென்டென்ஸு. ஃபோர்த் ஒன் என்னங்க? எக்ஸ்க்ளாமேட்டரி சென்டென்ஸு. எக்ஸ்க்ளாமேட்டரி சென்டென்ஸுங்கிறது வியக்கக்கூடிய, வியந்து சொல்கிறது. வாட் அ பியூட்டிஃபுல் ஹவுஸு, என்ன ஒரு அற்புதமான வீடு இது, வாட் அ ஃபென்டாஸ்டிக் த பிக்சர். இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா, வியந்து ஆச்சரியமாக சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான் வந்து எக்ஸ்க்ளாமேட்டரி சென்டென்ஸு. ஓகே, அப்போ இந்த சென்டென்ஸு என்னென்ன சென்டென்ஸுன்னு நம்ம கண்டுபிடிக்க தெரிஞ்சாதான் அது எப்படி மாறும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகே, அப்போ ஸ்டேட்மெண்ட், இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ், இம்பேரேட்டிவ் சென்டென்ஸ், எக்ஸ்க்ளாமேட்டரி சென்டென்ஸு. ஸ்டேட்மெண்ட்டுன்னா ஒன்றும் இல்லை, சாதாரண வாக்கியம். நான் சாப்பிட்டேன், போனேன், வந்தேன், தூங்கினேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லைங்களா, ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க, நான் டிவி பார்த்தேன், இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் ஸ்டேட்மெண்ட்டு, சாதாரண வாக்கியம். இன்ட்ராகேட்டிவ்ங்கிறது கொஸ்டின் வேர்டு. நீ கடைக்கு போனியா, நீ படிச்சியா, அந்த மாதிரிலாம் கேட்டோம் பேசுவோம் இல்லைங்களா. நீ எங்கே போன, எப்போ போன, இல்லை எப்போ வந்த, இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறது இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸு. இம்பேரேட்டிவ் சென்டென்ஸுங்கிறது நீ போய் நீங்கள் சப்ஜெக்டே அங்கே வராது, போய் தூங்கு, போய் சாப்பிடு, நான் இங்கே வா, அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் இம்பேரேட்டிவ் சென்டென்ஸு. எக்ஸ்க்ளாமேட்டரி சென்டென்ஸுங்கிறது ஆச்சரியம். ஓகேவா? இதுதான் டைப் ஆஃப் சென்டென்ஸு. நம்ம சென்டென்ஸே 4 வகை தான் இருக்குது, அதை சொல்லிட்டோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ ஸ்டேட்மெண்ட்டில் செட்டு வந்துச்சுன்னா, ஸ்டேட்மெண்ட்டில் நல்லா கவனிச்சிக்கோங்க. இதுதான் நமக்கு பேஸ்மட்டம். இது தெரிஞ்சதுன்னா நீங்கள் சென்டென்ஸு எப்படி கொடுத்தாலும் நீங்கள் மாற்றிடலாம். ஸ்டேட்மெண்ட்டில் செட்டு வந்துச்சுன்னா நம்ம அதை டோல்டுன்னு மாற்றணும். ஓகே, அதை சென்டென்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஆனால் அந்த டேபிள் காலத்தை நல்லா பார்த்துக்கோங்க, ஒரு நோட்டு போட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வச்சு தான் நம்ம சென்டென்ஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு தெரிலனாலும் நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கலாம். ஒரு 10 or 15 சென்டென்ஸ் நீங்கள் வந்து எக்ஸசைஸ் மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த டேபிள் காலமே தேவையில்லை, நீங்களே சொல்லிடுவீங்க. ஓகே, இப்போ செட்டு வந்துச்சுன்னா டோல்டாக மாறும். அப்போ அது கன்ஜெக்ஷன் வந்து தட்டு அப்படி வரணும். ஸ்டேட்மெண்ட்டுக்கு டோல்டு போடணும், தட்டு போடணும். அதாவது அந்த கமாலாம் இருக்குங்களா, கொட்டேஷன், அதெல்லாம் எடுத்துட்டு அதுக்கு போல் தட்டு போடுறோம். ஓகே, 2 பாருங்கள். செகண்ட் ஒன் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸு. அதுக்கு செட்டு வந்துச்சுன்னா ஆஸ்க்டு. அங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியுதுங்களா, சாரி,
இப்போ தெரியுதுங்களா? இந்த பக்கம் நம்ம ஸ்டேட்மெண்ட் தான் வரப்போகுது. அதனால் இது உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சால் போதும்னு நினைக்கிறேன். ஸ்டேட்மெண்ட்டு அப்படின்னா டோல்டு போடணும், தட் யூஸ் பண்ணிக்கணும். இன்டராகேட்டிவ் சென்டென்ஸ்னால் ஆஸ்க்டுங்கிற வார்த்தையும் யூஸ் பண்ணணும். அங்கே பாருங்கள் WH கொஸ்டின் இருக்குங்களா, கன்ஜங்ஷனாக WH கொஸ்டின் வந்துச்சுன்னா WH கொஸ்டினை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஒருவேளை அங்கே WH இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸில் WH கொஸ்டின் வராமல் வந்துச்சுன்னா அந்த இடத்துல இஃபோ ஆர் வெதரோ யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, காட் இட். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இம்பேரேட்டிவ் சென்டென்ஸு. இம்பேரேட்டிவ் சென்டென்ஸ் வந்து செட்டு வந்து கமாண்டட், ஆர்டர், ரெக்யூஸ்டட் அந்த மாதிரி மாறும். அங்கே பார்த்தீங்கன்னா டோன்ட் டு, அதாவது அந்த கொட்டேஷனுக்குள்ளே இருக்கிறதுலாம் அந்த பக்கம் டோன்ட் டு அங்கே வந்திருந்ததுன்னா அந்த டோன்ட்டுவை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் டூ சேர்க்கணும். ஒருவேளை டோன்ட் வரல அப்படின்னா டூ மட்டும் ஆட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா? அடுத்து லாஸ்ட்டு 4th ஒன், எக்ஸ்க்ளாமேட்டரி சென்டென்ஸு. எக்ஸ்க்ளைம்டு, செட்டு, அதாவது எக்ஸ்க்ளைமேட்டரி சென்டென்ஸில் செட்டு வந்துருச்சுன்னா அது எக்ஸ்க்ளைம்டாக மாறணும், இல்லைனா ஒண்டர்டாக மாற்றிட்டு அங்கே தட்டுங்கிற வார்த்தையை ஆட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா? கிளியர்? நெக்ஸ்ட் அடுத்து பாருங்கள், செகண்ட் டேபிள் ஒன்று கொடுத்துருக்கேன். டைரக்ட் ஸ்பீச்சில் இந்த ஐவியூ இதெல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, அவங்கெல்லாம் வந்தாங்கன்னா எப்படி அது ஆணாக இருந்தால் எப்படி மாறுவாங்க, பெண்ணு ப்ளூரல் அது எப்படி மாறுங்கிறத இதை அப்படியே பார்த்துக்குவாங்க. ஓகேங்களா? இது ஒரு டேபிள் காலம். இது விளக்கம் கொடுக்க தேவைன்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கே நல்லாவே புரியும். டைரக்ட் ஸ்பீச்சில் ஐயா இருந்தால் அவங்கள ஹீயாக மாற்றணும். ஆணாக இருந்தால் ஒரு வேளை ஹீ அங்கே ஷீயாக மாறும். அந்த மாதிரி எப்படி மாறுங்கிறத கொடுத்துருக்கேன். இதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? பார்க்குறது அப்போ புரியுங்க, ஆனால் அப்புறம் மறந்துடும். அதனால் ப்ளீஸ் டேக் யுவர் எனி நோட்டு, ப்ளீஸ் ரைட் இட் த டவுன். ஓகே, ஒரு நோட்டு எடுத்துக்கோங்க. நோட்டு எடுத்து நல்லா அழகாக இது மாதிரி போட்டு ஒரு டேபிள் காலம் மாதிரி போட்டு எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா சென்டென்ஸ் எழுதும்போது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட் பார்க்கலாமா? அடுத்த டேபிள் காலம் பாருங்கள். இந்த வேர்டெலாம் டைரக்ட் ஸ்பீச்சில் வந்ததுன்னா இன்டைரக்ட் ஸ்பீச்சில் அது எப்படி மாறும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். திஸ் வந்துச்சுன்னா அது தட்டாக மாறிக்கும். தீஸ் வந்துச்சுன்னா தோஸாக மாற்றணும். அகோ வந்துச்சுன்னா பிஃபோர். லாஸ்ட் நைட் அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் நைட்டு. ஓகே, இதே லாஸ்ட் வீக், இந்த இடத்துல வீக்குன்னு வந்துச்சுன்னா இந்த ப்ரீவியஸ் வீக்கு. அவ்வளோதாங்க. இங்கே பாருங்கள், இங்கே எழுதியிருக்கேன். லாஸ்ட் வீக்குன்னா இந்த ப்ரீவியஸ் வீக், அவ்வளோதான். லாஸ்ட் நைட்னா இந்த ப்ரீவியஸ் நைட், லாஸ்ட் இயர்னா இந்த ப்ரீவியஸ் இயர், லாஸ்ட் வீக்குன்னா இந்த ப்ரீவியஸ் வீக்கு. ஓகே, இந்த இடத்துல என்ன வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கோங்க. அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸுங்கிற வார்த்தை சேர்த்துக்கணும். நெக்ஸ்ட் டே, நெக்ஸ்ட் டேனா அடுத்த நாள். அதை எப்படி சொல்லலாம்னா த ஃபாலோயிங் டே. நெக்ஸ்ட் வீக், த ஃபாலோயிங் வீக். நெக்ஸ்ட் இயர், த ஃபாலோயிங் இயர். அந்த மாதிரி மாற்றிக்கணும். ஓகே, அடுத்ததாக பாருங்கள், டுடே. டுடே அப்படின்னா அது தட்டேவாக மாறும். டுடே அப்படின்னா அதில் ஸ்டேட்மெண்ட்டில் இருந்துருச்சுன்னா நீங்கள் தட்டேவாக மாற்றிக்கணும். எஸ்டர்டே அப்படின்னா நேற்று, அதுக்கு இன்னொன்று இந்த ப்ரீவியஸ் டே. இப்போ இதையும் ஒரு டேபிள் காலம் மாதிரி போட்டு இல்லைனா இப்படியே வேணாலும் எழுதி வச்சுக்கோங்க. இதை வச்சு தான் இப்போ நம்ம சென்டென்ஸு பார்க்க போகிறோம். ஓகே, பார்க்கலாங்களா? இது எப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை பாஸ்ட் டென்ஸுக்கு மாற்றிக்கணும். ப்ரெசன்ட் டென்ஸில் இருந்துச்சுன்னா பாஸ்ட் டென்ஸில் மாற்றணும். ப்ரெசன்ட் கண்டினியூஸில் இருக்குன்னு வச்சிங்களேன், அதை பாஸ்ட் கண்டினியூஸில் மாற்றணும். அவ்வளோதான். ப்ரெசண்ட்டில் இருந்துன்னா அதை பாஸ்ட்டாக மாற்றிக்குவாங்க. பாஸ்ட்டில் இருக்குது சென்டென்ஸு அப்படின்னா அதை பாஸ்ட் பர்ஃபெக்ட் சென்டென்ஸுக்கு மாற்றிக்கணும். அவ்வளோதான். ஓகே, இப்போ நம்ம சென்டென்ஸ்குள்ளே போகலாமா? இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்கள். He said I am tired. He said I am tired. இது என்ன சொல்கிறாங்க? அவன் சொன்னான் I am tired, நான் டயர்டாக இருக்கேன்னு அவன் சொன்னான். இதை நம்ம போய் இன்னும் ஒருத்தவன்கிட்ட சொல்கிறோம். என்ன சொல்கிறோம்? அவன் சொன்னான், அவன் டயர்டாக இருந்தான்னு என்கிட்ட சொன்னான் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஓகே, இப்போ பாருங்கள், இது சாதாரண ஸ்டேட்மெண்ட்டு. செட்டு வந்தால் தான் நம்ம டோல்டு ஆஸ்க்டு மாற்றணும். செட்டு மட்டும் வந்துச்சுன்னா அந்த செட்டை அப்படியே வச்சுக்கணும். இப்போ பாருங்களேன்,
இன்றைக்கி இதே மெத்தடில் ஒரு 4-5 சென்டென்ஸ் பார்த்தோன்னா இந்த மெத்தடில் சென்டென்ஸ் வந்துச்சுன்னா உங்களால் சேஞ்ச் பண்ண முடியும். ஹீ செட், இந்த கமாலாம் கொடுக்கக்கூடாது அதுக்கப்புறம். ஓகே, ஹீ செட் போட்டோமா. கன்ஜங்ஷன் என்ன வரும்னு சொல்லியிருக்கோம், இந்த கமாலாம் எடுத்துட்டா அந்த அட்டவணையை பாருங்கள், எழுதியிருந்தீங்கன்னா அந்த டேபிள் காலத்தை பாருங்கள். ஃபஸ்ட்டு எழுதியிருந்தேன் இல்லைங்களா கன்ஜங்ஷன், அப்போ தட்டு சேர்க்கணும். இந்த இடத்துல என்ன சேர்க்கணுங்க, தட். ஹீ செட் தட் ஐ ஆம் டயர்டு. இந்த ஐங்கிறது ஹீயாக மாறும். ஏன்னா நம்ம என்ன சொல்ல போகிறோம் அவங்கள்ட்ட, அவன் சொன்னான் அவன் டயர்டாக இருந்தான்னு அவன் சொன்னான். அப்போ அவனை தானே சொல்கிறோம் நம்ம. இது அவனே சொல்கிறான். இப்போ என்ன வச்சிங்களேன், இப்போ நான் சொல்கிறேன் ஹீ செட் ஐ ஆம் டயர்டு. இப்போ நான் தான் ஹீன்னு வச்சிங்களேன். நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன் நான் டயர்டாக இருக்கேன். அப்போ நான் ஐ ஆம் டயர்டுன்னு தானே சொல்லணும். இதே இப்போ நீங்கள் எங்கள் அம்மாட்ட போய் நீங்கள் சொல்கிறீங்க அவள் டயர்டாக இருந்தா அப்போ அந்த இதில் ஐங்கிறது அங்கே என்னவா மாறிக்கிறது, ஷீயாக மாறுது இல்லைங்களா. அதே போல் தான் இங்கே இருக்கிற ஐ யாரை இண்டிகேட் பண்ணுறதுன்னா இவங்கள தான் இண்டிகேட் பண்ணுது. ஏன்னா இவன் தானே டயர்டாக இருக்கிறான். அப்போ ஹீ. ஓகே, ஹீ ஷெட் தட் ஹீ ஆம். இது ப்ரெசன்ட் டென்ஸு. இப்போ ப்ரெசன்ட் டென்ஸில் வந்துச்சுன்னா அதை என்னவா மாற்றணும், பாஸ்ட் டென்ஸாக மாற்றணும். சென்டென்ஸு ப்ரெசண்ட்டில் இருந்ததுன்னா அதை பாஸ்ட் டென்ஸாக மாற்றணும். அப்போ ஆம் எடுத்துகிட்டு இந்த இடத்துல என்ன போடணுங்க, வாஸ். ஹீ வாஸ் டயர்டு. அவ்வளோதாங்க. ஓகேவா. இது டைரக்ட் ஸ்பீச்சு, இது இன்டைரக்ட் ஸ்பீச்சு. ஹீ செட் ஐ ஆம் டயர்டு, ஹீ செட் தட் ஹீ வாஸ் டயர்டு. அவன் டயர்டாக இருந்தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா. இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்கள், உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு இந்த சென்டென்ஸ் எல்லாமே இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒருவேளை இந்த டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச், டைரக்ட் ஸ்பீச்சை இன்டைரக்ட் ஸ்பீச்சாக அந்த ஸ்பீச் மாற்றுறதெல்லாம் உங்களுக்கு எக்ஸாமுக்கு வரும். இது உங்களுக்கு எக்ஸாம் ஓரியன்டாக தான் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். வேணும்னா பாருங்கப்பா, நீங்கள் நல்லா ஈஸியாக உங்களுக்கு புரியும், நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். ஓகே, உங்களால் முடியும். அதுபோல் இது பேசுகிறதுக்கும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். டைரக்ட் ஸ்பீச் ஸ்போக்கன் இங்கிலீஷில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. பாருங்கள், ஷீ ஷெட்டு, ஷீ செட். அவள் சொன்னா என்ன சொன்னா, நான் பசியாக இருக்கேன்னு அவள் சொன்னான். இப்போ இந்த ஐ யாரை தான் குறிக்குது, இவ்வளோ தானே குறிக்குது. இப்போ பாருங்கள், ஷீ செட் போட்டோமா. செட்டாகவே தான் இருக்கும். செட் டூ வந்தால் தான் டோல்டு, ஆஸ்க்டு அந்த மாதிரி மாறும். ஓகே, இப்போ ரெண்டையும் இந்த கமாலாம் எடுத்துகிட்டு தட் ஆட் பண்ணிக்கிறோம். தட் இந்த ஷீ ஐ யாருங்க, ஷீ தானே. இப்போ ஷீ ஆம் என்னவா வரும், ப்ரெசன்ட் டென்ஸு. இதை பாஸ்ட் டென்ஸாக மாற்றுறோம். ஷீ வாஸ் ஹங்க்ரி. அவ்வளோதாங்க. அவள் சொன்னா, அவள் பசியாக இருந்தேன்னு அவள் சொன்னான், அவ்வளோதான். ஷீ ஷெட் தட் ஷீ வாஸ் ஹங்க்ரி. ஓகே, காட் இட். இதான் டைரக்ட் ஸ்பீச்சு. அதை இன்டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்றுறது இப்படி தான். இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். தே செட், அவங்க சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, நாங்கள்லாம் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள்லாம் டிவி பார்த்து கொண்டு இருக்கிறோம். இது ப்ரெசன்ட் டென்ஸு. ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸு. ப்ரெசன்ட் டென்ஸ் ஆர் ப்ரெசன்ட், இந்த ப்ரெசண்ட்டுங்கிற வேர்டு வந்துட்டாலே நம்ம அதை பாஸ்ட்டாக தான் மாற்றணும். இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னால் நம்ம பாஸ்ட்டு கண்டினியூஸாக மாற்றணும். சாதாரண சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னால் நீங்கள் பாஸ்ட் டென்ஸில் மாற்றிக்கோங்க, அவ்வளோதான். ஓகே, அடுத்தது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸாக இருந்தால் நீங்கள் நீங்கள் பாஸ்ட்டு பர்ஃபெக்ட் டென்ஸாக மாற்றிக்கணும், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், தே செட், தே செட் போட்டுக்கிட்டோமா. இடையில என்ன ஆட் பண்ணணும், தட். இந்த வி யார், தே தானே. ஏன்னா அவன் சொன்னான் நாங்கள்லாம். அப்போ அந்த நாங்கங்கிறது யார், தே தானே. தே, இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இருக்குது. அப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு ஆம் இஸ் ஆர். ஓகே, ஐ ஆம், ஹீ ஷீ இஸ், இட் இஸ், தே ஆர், வி ஆர், யூ ஆர் அப்படின்னு சொல்லுவோம். அதே நம்ம பாஸ்ட் டென்ஸுக்குள்ள அதை பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் மாற்றினோம்னா வாஸ் அண்ட் வேர் வரும். இந்த இடத்துல தே வந்திருக்கிறதுனால வேர் யூஸ் பண்ணிக்கிறோம்.
they were watching TV. அவ்வளோதான். ஓகேவா, புரியுதுங்களா? இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸு, அதை பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் மாற்றிருக்கோம். ஓகே, உங்களுக்கு புரியுதுங்களா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். ஐ செட், நான் சொன்னேன். என்ன சொன்னேன்? ஐ கேன் ஹெல்ப் யூ, என்னால் உனக்கு உதவி பண்ண முடியும்னு நான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறோம். இது எப்படி மாற்றலாம்? இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே ஸ்டேட்மெண்ட்டு. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு சொன்னோம் இல்லைங்களா? ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள சென்டென்ஸ் மட்டும்தான் பார்க்குறோம். அடுத்தடுத்த வீடியோவில் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ், இம்பேரேட்டிவ் சென்டென்ஸ், எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ் எப்படி மாற்றலாங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி பார்க்குறது ஃபுல்லாகவே ஸ்டேட்மெண்ட். ஐ செட், இடையில என்ன சேர்க்கணும்? தட். ஓகேவா? இந்த இடத்துல நான் தான், அப்போ சேம் அதே தான் வரப்போகுது. ஐ, இது ப்ரெசண்ட். ஐ கேன் ஹெல்ப் யூ, என்னால் உனக்கு உதவி செய்ய முடியும்னு சொல்கிறோம். இப்போ இது ப்ரெசண்ட்டில் இருக்கிறத பாஸ்ட்டாக மாற்றணும்னா கேன் வந்து குட்டாக மாறும், வில் உட்டாக மாறும், ஷெல் ஷுட்டாக மாறும், மே மைட்டாக மாறும். அவ்வளோதான். ஐ கேன்ங்கிறதுக்கு பதிலாக குட். ஐ குட் ஹெல்ப் யூ, அவ்வளோதாங்க. ஐ செட் தட் ஐ குட் ஹெல்ப் யூ. ஓகே, இதான் டைரக்ட் ஸ்பீச்சை இன்டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்றுறது இப்படி தான். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். ஷே செட் தீஸ் ஆப்பிள்ஸ் ஆர் ஃப்ரெஷ். அவள் சொன்னால் இந்த ஆப்பிள்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகே, ஆர் வந்திருக்கு பாருங்கள், ப்ரெசன்ட் டென்ஸ். இப்போ ப்ரெசன்ட் டென்ஸ்னால் நம்ம பாஸ்ட் டென்ஸாக மாற்றிக்கணும். இப்போ சேம் அதே தான். ஷீ செட், இடையில தட் ஆட் பண்ணிக்கிறோம். தீஸ் என்னவா மாறும்னு சொல்லியிருக்கோம்? தோஸாக மாற்றுறோம். தோஸ் ஆப்பிள்ஸ். இது ப்ரெசன்ட் டென்ஸில், சாரி, ஆப்பிள்ஸ் இது ப்ளூரல்ங்கிறதுனால நம்ம வேர் மாற்றுறோம். ஆறு என்னவா மாறிக்குது? வேராக மாறிட்டு ஃப்ரெஷ் சேர்த்துக்கிறோம். அவ்வளோதான். பாருங்கள், தோஸ் மாற்றிருக்கோம், வேர் ஆட் பண்ணியிருக்கோம், தட் ஆட் பண்ணியிருக்கோம். எதெல்லாம் சேஞ்ச் பண்ணணுமோ அதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கணும். அப்போ நமக்கு அந்த டைம் இந்த டேபிள் ஒன்று கொடுத்தோம் இல்லைங்களா? அந்த டேபிளை கொஞ்சம் நல்லா ஒரு தடவைக்கு 2 தடவையாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இவ்வளோதாங்க. இப்போ டைரக்ட் ஸ்பீச்சை இன்டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்றுறது ரொம்ப 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 ஈஸிங்க. ஆனால் அந்த டேபிள் காலம் மட்டும் தெரியணும், என்ன டென்ஸில் கொடுத்துருக்காங்கங்கிறது தெரியணும். என்ன டென்ஸில் கொடுத்துருக்காங்கங்கிறது தெரிஞ்சாதான் நம்ம எந்த டென்ஸாக மாற்றணும் அப்படிங்கிறது தெரியும். ப்ரெசன்ட் டென்ஸில் கொடுத்தாங்கன்னா பாஸ்ட் டென்ஸுங்க, பாஸ்ட்டில் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் எழுதிக்கணுங்க. அவ்வளோதாங்க. ஓகே, உங்களுக்கான சென்டென்ஸ் பாருங்கள். இது உங்களுக்கான சென்டென்ஸ். He said, I brushed the teeth today. இது டைரக்ட் ஸ்பீச். இது எப்படி இன்டைரக்ட் ஸ்பீச்சில் மாற்றலாம் அப்படிங்கிறத கன்வெர்ட் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் செகண்ட் ஒன், she said, I am busy. ஓகே, 2 சென்டென்ஸ் உங்களுக்காக கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம டே டு டே லைஃப்பில் ஸ்போக்கனுக்கும் பயன்படும். நீங்கள் எக்ஸாம் ஓரியன்டாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னாலும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தெரிஞ்சவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.